ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. குழலிசையில் தாலாட்டு என்ற தலைப்பு மலர்கிறது. அப்படி என்ன அதில் விசேஷம் என்று ஆச்சரியமாக உள்ளதா? ஆம், ஆச்சரியமே. இவ்வுலகே தாயின் வயிற்றிடை தோன்றியதே. குழந்தை இல்லை என்றால் அத்தாயின் வாழ்வு பூர்த்தியாகாது என்பர். அதற்கும் தாலாட்டிற்கும் என்ன தொடர்பு என்றால் இருக்கிறது. தாள் என்றால் நாக்கு என்ன பொருள். ஆட்டு என்றால் நாக்கை ஆட்டுதல். நாக்கை ஆட்டி தன் குமுறலை அக்குழந்தையிடம் கூறி அதை தூங்க வைத்தல். அப்பாடல் குழந்தையை பெற அவள் என்னெல்லாம் செய்தாள், அக்காலத்தில் குழந்தை பெறுவதற்கு என்னெல்லாம் செய்தாள் என்பதை கூறுதல் இந்த பதிவாகும். அதுவும் குழந்தை அந்த இசையில் மதிமயங்கி உறங்கும். நீ பாடலை பார்ப்போம். ஒரு 5 பிரிவுகளில் தாலாட்டை பற்றிய ஒரு விரிவு பாடல் முதலியவற்றை பார்க்கலாம். முதலில் ஒரு தாய்க்கு குழந்தை பிறக்கவில்லை. ஆனால் அவள் என்ன சொல்கிறாள், எனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு குழந்தை பிறந்தா போகிறோம், அந்த குழந்தைய நான் எப்படி வேணாலும் வச்சு தாலாட்டுவேன் அப்படின்னு ஒரு பொம்மையை போட்டு அது குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு தாலாட்டுறா. எப்படி தாலாட்டுறா தெரியுமா? ஆராரோ அரிராரோ ஆராரோ அரிராரோ சித்திரை பிறையே நீ சிங்கார சின்ன சிட்டோ வைகாசி பிறையோ நீ வாயெல்லாம் சிரிப்பழகோ ஆணி பிறையோ நீ ஆடி வருதல் தென்றற் காற்றோ ஆவணி பிறையோ நீ ஆடவருள் ஆனழகோ புரட்டாசி பிறையோ நீ புறப்பட்டு வருவாயோ ஐப்பசி பிறையோ நீ 5-6 படையுடனே கார்த்திகை பிறையோ நீ கழிதனிலே ஓடி வந்து மார்கழி பிறையோ நீ மளமளன்னு ஓடி வந்து தை மாத பிறையோ நீ தைரியமாய் ஓடி வந்து ஆராரோ அரிரரோ ஆராரோ அரிரரோ மாசி பிறையோ நீ மகராசா ஓடி வந்து பங்குனி பிறையோ நீ பகைவரை விரட்டவாராய் பகைவரை விரட்டி நீயும் பாரெல்லாம் ஆண்டிடுவாய் ஊரெல்லாம் நீ ஆண்டால் உன் அத்தை மகிழ்ந்திடுவாள் நாடெல்லாம் நீ ஆண்டால் நாங்கள் மகிழ்ந்திடுவோம் கண்ணுரங்கு கண்ணுரங்கு கண்ணே நீ கண்ணுரங்கு என்று அந்த பொம்மை தூளில் போட்டு ஆட்டி தன்னுடைய விருப்பத்தை கூறுகிறாள். இனி அடுத்தது என்ன என்று பார்க்கலாம்.